செம்மையாக இருக்குது. இது ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்தது டேஸ்ட்டு. கலக்கி குடிப்போம் ப்ரோட்டீனை. ரிப்பில் வந்து இம்போர்ட்டட் இல்லை, இது மட்டும் தான் இம்போர்ட்டட் ஸ்டாக் இருக்குது. அதுவும் ஒன்லி வெண்ணிலா ஃப்ளேவர். சரியான கலரு, வெண்ணிலா க்ரீம், அந்த க்ரீம் மாதிரி தான் இருக்குது. நல்லா நொறையா ஃபீட்பேக்கை வந்து போஸ்ட் பண்ணிட்டேன், அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறானுங்க. நைட்ரோடெக் இம்போர்ட்டட் வெண்ணிலா ஃப்ளேவர், வெண்ணிலா தானே இது? அதே தான். நைட்ரோடெக்கு வெண்ணிலா க்ரீம் ஃப்ளேவர் இம்போர்ட்டடு ட்ரை பண்ண போகிறேன். இன்னிலேருந்து நான் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் யூஸ் பண்ணுறதுக்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நான் முக்கியம் தான் இருக்கும். வெண்ணிலா இருக்கலாம், மேபி சொல்ல முடியாது. ஆனால் வெண்ணிலா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் சார் இருக்கும். பழைய நைட்ரோடெக் பாக்ஸ்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும். இது புதுசாக இருக்குது, பேக்கிங்லாம் மாறி இருக்கு. இது நம்ம ஃப்ரெண்டு யூஎஸ்லேருந்து அனுப்பிச்சி விட்டது. மில்க் சாக்லேட் ஃப்ளேவர் ஒன்று எடுத்தேன், அது சூப்பராக இருந்தது. அதுவும் இதே மாதிரி தான் இருந்தது. இப்போ தான் இது சப்ளிமெண்ட் கல்ல. இது ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்தது டேஸ்ட்டு. இது வந்து மில்க் சாக்லேட் ஃப்ளேவர், டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இது இன்றைக்கி நம்ம இதை ட்ரை பண்ணுவோம், இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்மையாக இருக்குதா? இம்போர்ட்டடில் இது ஈஸியாக பிக்கிற மாதிரி இருக்கும். இந்தியன் பிராண்ட்லாம் பிக்கிறதே ஒரு பெரும்பாடு. நீங்கள் இந்தியன் எடுத்தீங்களா? இப்போ அது எப்படி? இந்தியன் பேக்கெட்டில் வாங்கினல, அது நல்லா இருந்துச்சு. குக்கீஸ் அண்ட் க்ரீம் இது சூப்பராக இருக்கா? மசில் டெக் உள்ள பக்காவாக போட்டிருக்கு ஒரு மசில் டெக்கு. வேற லெவலில் இருக்கலாம் பேக்கிங்க. இம்போர்ட்டடா இதில் இல்லையா? குட்டி டப்பாவில் அதெல்லாம் இல்லை. திறந்தாலே வாசம். திரும்ப பாருங்க, அது உள்ள பாருங்க, ரெண்டு மேட்ச் பண்ணி பாருங்க. அதாவது அதில் மேலேயும் லோகோலாம் இருக்குது. இல்லை இந்த மூடியில் மேலேயும் இல்லை, உள்ளே இல்லை. அது பழைய பேக்காக இருக்கலாம். பெருசில் தான் கொடுப்பாங்க போல, சின்ன டப்பாவுக்கு அவ்வளோ செலவு பண்ணக்கூடாது. தெரியலையா? ஸ்கூப் இருக்கா? ஆனால் அது நம்ம ஃப்ரெண்டு வால்மார்ட்டில் வாங்கினது, இம்போர்ட்டட் பக்கா. ஸ்கூப் எடுக்கிறது தான் பெரும்பாடு. ஆமாம், ஸ்கூப் அதில் இருக்கா? ஸ்கூப் இல்லைன்னா அதுலேருந்து எடுத்துட்டீங்களா? அதுதான் தூக்கி போட்டுருப்பான். எப்படி ஸ்கூப் உள்ளே போய் மாட்டேங்க? அதுதான் அது மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மசில் பிளேஸில் அழகாக மேலே வச்சு இது பண்ணுவாங்க. அது மட்டும் நல்லா இருக்கும், நம்ம உட்காந்து தேட தேவையில்லை. ப்ரோட்டீன் நல்லா இருக்கோ இல்லையோ, அது நல்லா இருக்கு. கண்டுபிடிக்க முடியாது போலியா? ஸ்பூன் வேணும், ஏன்னா பெருசு இல்லை, 2 கிலோ உள்ளே மாட்டிக்கிச்சுன்னா கஷ்டம். என்ன பண்ணுறது? வேற ஸ்கூப் இருக்கா? வேற இதுலேயே மேலே இருக்க டப்பாவில் இதுலேயே இருக்கா? ப்ரோட்டீனாக எத்தனை ரெண்டு எது? அது எதுக்கு எடுத்துட்டு அதான் ஒன்றும் இல்லையே. கேஎல் ராகுல் ஹூகோ ப்ரோட்டீன் தானே அது? ரிட்டர்னு கேன்சல் பண்ணிட்டாங்க, ஓப்பன் பண்ணிட்டோன்னே. சரி, ஃபீட்பேக் போட்டால் ஃபீட்பேக்கை வந்து போஸ்ட் பண்ணிட்டேன், அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறானுங்க. நான் தனியாக ஒரு வீடியோ போடணும் அந்த ஆப்பை பற்றியும் அந்த ப்ரோட்டீனை பற்றியும், உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி போடணும் தனியாக. கிடைக்காது போல். நம்ம வீட்டில் வந்து கரண்டி தான் எடுத்துன்னு வரணும். ரொம்ப பெருசு இல்லை, 2 கிலோ. இதில் வந்து எடுக்கிறது கஷ்டம். 1 கிலோனா கூட கொஞ்சம் தட்டி தேடிடலாம். ஸ்கூப் மாட்டிக்கும். பவுட்ரு வேறு பறக்கும். நல்லா இருக்கு பவுட்ரு, ஸ்மெல்லு நல்லா இருக்கு. சரி, எடுத்து காலி பண்ணுவோம். கட்டமும் கொஞ்சம் வீக்காக இருக்குது, நல்லா ப்ரோட்டீன் லோட் பண்ணால் தான். இந்த வாட்டி பயங்கரமாக ரெடி பண்ணோம். கிடைக்க மாட்டேன், ரொம்ப ஆழத்தில் இருக்குது போல. அதை தட்டி தூக்கி எடுக்கிறது தான். ஸ்கூப்புக்குள்ளே அந்த கரண்டி உள்ளே மாட்டுச்சுன்னா தான் அதை அழகாக எடுக்க முடியும். இல்லைன்னா அது குப்புற கவுந்துருக்கு போல. ஐயா, அதில் ப்ரோட்டீன் பவுடர் கம்மியாக தான் இருக்கும், அதனால் வந்துடும் அது ஈஸியாக உள்ளே வந்தால் கூட. இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல. 1 கிலோ டப்பாலாம் ஈஸியாக எடுத்துடலாம். கொஞ்சம் குழுக்கணும்னா எங்கேயாவது கண்டுபிடிச்சிடலாம். இதில் இது வஸ்தா வர மாட்டேது, எங்கே தான்டா இருக்குது? அங்கே தடுக்குது, தண்ணி ஊற்றி இருக்கு வந்துச்சு, ஆனால் வர மாட்டேங்குது. வர மாட்டேங்குதா?
மாட்டு தான் வெளியே வர மாட்டேங்குதா? ஆமாம், வேறு உள்ள ஊந்துட போகுது. ப்ரோட்டீன் பவுடரில் வேறு ஒரு மிக்ஸ் வைக்கும், அதுதான் பெரிய தலைவலி வரும். இதுதான் ஸ்கூப் இல்லை. எந்த பக்கமும் எடுக்க முடியுது. ஆமாம், அந்த கை மாட்டிச்சுனா கூட பிடிச்சி எடுத்துடலாம். பிடிக்க மாட்டேங்குது. எறும்பு வேற இருக்குதுங்க ஜூல, அது வேற இறங்கி போச்சுன்னா. ஏன்னா கூலிங் இருக்கு சில இடம். அந்த வுட்டுலாம் கைப்பிடி மாட்டிச்சுனா கூட பிடிச்சி தூக்கிடலாம், அதுவும் மாட்ட மாட்டேங்குது. அது குப்புற கவுந்து நல்லா பவுடர் ரொம்ப இருக்குது போல. ஸ்கூப்பே காணாங்க, எங்கே தாண்டா இருக்குது ஸ்கூப்பு? அங்கே தான் நீங்கள் குத்துனீங்களா அந்த இடத்துல மாட்டுது. ஆனால் எங்கே மாட்டுது? மாட்டிக்கிச்சு. இது இருக்குது ஒன் சைடு. ஹைட்டாக அந்த கைப்பிடி தெரிஞ்சா தூக்கிடலாம். அம்மா, இதே இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியதாக இருக்க. ஓகே, ஓரளவுக்கு எடுத்துட்டோம். கொஞ்சம் நல்லா ரவுண்டாக இருக்குது, அதனால் இதில் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. இதை அது கொஞ்சம் கிராஸாக ஒரு சைடு தெரிஞ்சதுன்னா கூட தூக்கிடலாம். ஹேண்டில் இல்லாத ஸ்கூப் ஏதாவது குத்துறானுங்களா? எல்லாமே மொளன்னு இருக்கு. ஹேண்டில் இல்லாமல் இருக்காது. சின்ன தெரிஞ்சுன்னா தூக்கிடலாம். அதை தெரிஞ்சு பாருங்க, அப்படியே அதை கையை வச்சு தூக்கிடலாம். மோசமா அதெல்லாம் அதை கையை வச்சு தூக்கிட வேண்டியதுதான். அப்படியே பொறுமையாக கையை வச்சு அதை மட்டும் குடிச்சோம்னா வந்துடும் ஸ்கூப். ஸ்கூப் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? இதே ஒரு போராட்டமும் வீடியோ போடலாம். கைப்பிடி எத்தனோண்டு குடிச்சு, அதான் குட்டியோண்டு இருக்கு. அதுவும் வழுக்குது. இது ஒரு ஒர்க் அவுட் ஆகி போச்சு. எவ்வளோ சின்ன கைப்பிடி பாவிகளா, இவ்வளோ பெரிய டப்பாவுக்கா? போட்டினா அப்படியே புதஞ்சு இருக்குது. கைப்பிடி மாத்தூண்டு இருக்கு. இது எப்படி ஓப்பன் பண்ணுங்க? ஐயோ, எறியுது. கோலமாவெல்லாம் கொட்டுது கீழே. ஏன் அதே எடுக்கிறீங்க? பழக்க தோசத்தில் எதே எடுக்கிறீங்க? நான் என்னோட எடுத்துருவேன். இப்போ பவுடரை போட்டு மேலே போடுவேன். அதை மேலே போடானா? நீல நல்லா இருக்குது. அதுதான் ஒரு ஸ்கூப் ரவுண்டாக போட்டுருக்கேன். எப்போ திரும்ப போய் பள்ளத்தில் மாட்டிக்கூடாது. பள்ளத்தை நிறவிட்டு இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் வச்சிட்டீங்கன்னா அப்படியே இல்லை அந்த பள்ளத்து உள்ள வச்சுட்டோம்னா மூடிடும் திரும்ப. ஆமாம், இல்லை இன்னொன்று இது டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வரும்போது ஆடி குலுங்கி வந்திருக்கோம்ல, அதில் உள்ள போய் மாட்டேங்குது. இதுக்கப்புறம் நம்ம அது வீட்டில் வைக்கும்போது குளுக்க மாட்டோம்ல. ஸ்கூப்பு நல்லா உள்ளே போயிருந்தா தான் பக்கா இம்போர்ட்டடு. சரிதா? ஸ்கூப்பு மேலேயே இருக்குன்னா அது டூப்ளிகேட்டு. இது இப்படியுமா கண்டுபிடிக்கிறது? ஆமாம், அப்போ தான் தூரத்துலேருந்து வருதுன்னு அர்த்தம். ஸ்கூப் வந்து உள்ளே போய் மாட்டுது, அதனால தான். இப்போ பக்கத்துலேருந்து வருதுன்னா மேலேயே வச்சுருப்பாங்கல்ல. போட்டு 4 குளுக்குன்னா உள்ளே போய் மாட்டி போகுது. இந்தியன் சப்ளிமெண்ட் வாங்கி பார்க்கணும், அதில் எங்கே இருக்குது ஸ்கூப்புன்னு சொல்லிட்டு. அது ஒரு சில இது மேலே தான், ரொம்ப உள்ளே இருக்காது, கொஞ்சம் மேலே இருக்கும். கலக்கி குடிப்போம் ப்ரோட்டீனை. இது ரிப்புடா? இல்லை கான்சன்ட்ரேட் தான். ரிப்புடெலாம் இம்போர்ட்டட் இல்லை, ஒன்லி இது மட்டும் தான். ஐயோ, தண்ணி நிறைய ஆகி போச்சு. பரவாயில்ல, இதுக்கு தண்ணி ஊற்றலாம். ரிப்புடு வந்து இம்போர்ட்டட் இல்லை, இது மட்டும் தான் இம்போர்ட்டட் ஸ்டாக் இருக்குது. அதுவும் ஒன்லி வெண்ணிலா ஃப்ளேவர். ஐயே வலிக்குதுப்பா. தண்ணி நிறையா. பரவாயில்ல குடிக்கலாம். தண்ணி ஆகிட போகுது. அதெல்லாம் ஒன்றா வருது. இதுக்கு தண்ணி போடணுங்க. பவுட்ரு இருக்கும், நிறைய பவுட்ரு. திக்காலாம் குடிக்க முடியாது. இது வந்து 44 கிராம்ஸ் ஒரு ஸ்கூப்பு. பெரிய ஸ்கூப்பில் 44 கிராம்ஸு. டோட்டல் ப்ரோட்டீன் வந்து 30 கிராம்ஸ். 14 கிராம்ஸ் வந்து கிரியேட்டின் இருக்குது கொஞ்சம். நினைக்கிறேன் கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் வந்து 3 கிராம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவனில் எவ்வளோ கிரியேட்டினு? அதுதான், இதுவும் 3 கிராம்ஸ் தான். இதுவும் இது வந்து 45 கிராம்ஸ் ஸ்கூப்பு. ப்ரோட்டீன் வந்து 30 கிராம்ஸ். இதுலேயும் இது 45, இது 44. இதில் வந்து 41 சர்விங்ஸ் இருக்குது. ஸ்கூப் சைஸ் அதிகம் பெருசுன்றதுனால தண்ணி ஊற்றுறது தான் நல்லது. குடிங்க டேஸ்ட் பாருங்கள். நீங்கள் பாருங்க, நீங்களே பாருங்க ஃபஸ்ட்டு.
ஸ்கூப் தேற நேரத்தில் தண்ணி ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஐஸ் கம்மியானதுனால சூப்பராக இருக்குது. ஃப்ரெஞ்ச் வெண்ணிலா க்ரீமா? வெனிலா ஃப்ரெஞ்ச் வெண்ணிலா இல்லை, வெண்ணிலா ஏதோ ஒரு ஃப்ரெஞ்ச் வெண்ணிலா குடிச்சிட்டு அதே ஞாபகத்தில் இருக்கிறேன். வெண்ணிலா க்ரீம், அந்த க்ரீம் மாதிரி தான் இருக்குது. நல்லா நொர நொறையா. சூப்பராக இருக்குது. நல்லா ஐஸ் வாட்டர் போட்டு குடிச்சா நல்லா செம்மையாக இருக்கும். இன்னிலேருந்து இந்த ப்ரோட்டீனோட எடுத்து காலி பண்ணுறேன். கண்டினியூஸாக எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உடம்பு ஃபுல்லாக ரிகவரி ஆகுதா இல்லையான்னு அப்போ தான் தெரியும். இது கண்டிப்பாக ரிசல்ட் சூப்பராக இருக்கும். கிரியேட்டின் வித் ப்ரோட்டீனு நல்ல காம்பினேஷனு, நல்ல இம்போர்ட்டட் ப்ராடக்ட்டு. ஒரு 1 மந்த் வரும்னு நினைக்கிறேன். டோட்டலாக 41 சர்விங்ஸ் இருக்குது. 1.5 மாதமே வரும். ஒரு 40 நாள் வரும். ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, வேறு என்ன? நீங்கள் என்ன ப்ரோட்டீன் வாங்குறீங்களா இல்லையா? அடுத்தது வாங்கணும். என்ன ப்ரோட்டீனு தெரில. இன்னும் மசில் டெக்கில் நான் ஆனில் தான் போகலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இந்தியன் பிராண்ட்லலாம் வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி ஒரு ப்ரோட்டீன் இருக்குது கையில். என்னது? ஹூகா ஒன். அது நான் மோஸ்ட்லி இப்போ இன்னொன்று வாங்கிட்டேன்னா ஒரு நாள் டு ஒரு நாள் மாற்றி யூஸ் பண்ணுறேன். அப்படி தான் காலி பண்ண முடியும். அது டெய்லி குடிக்கிற மாதிரியான ப்ரோட்டீனாக இல்லை. இது வேணால் சேர்த்து எடுத்துக்கோங்க. இதில் இந்த ப்ரோட்டீன் பவுடர் நான் ப்ரோட்டீனே சிக்கன் வாங்கிக்கிறேன். வேண்டாம். நேற்று வந்து நம்ம ப்ரோட்டீன்லாம் ட்ரை பண்ணோம். இதை இன்னைக்கு ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெறும் சுகர் தானே இது? சுகர் கார்பு டேஸ்ட்டாக இருக்கும். என்ன போட்டுக்கிறாங்க இதில்? நேச்சுரலி ஃப்ளேவர்ட் வித் other natural flavors, no artificial sweeteners. Naturally flavored with other natural flavors. ஆமா, வாட்டர்மெலன் லெமனு லைமேட், வாட்டர்மெலன் லைமேட், 100% happiness guarantee. If you are not satisfied with your citrus product of you simply have a question, please email. இது பிடிக்கலன்னா நம்ம இமெயில் அனுப்புகிற அளவு என்னென்னமோ கொடுத்துறானப்பா. இது இருக்கு. தி அஃபிஷியல் ஃப்ளேவர் ஆஃப் ஹாப்பி. ஆமாம், அஃபிஷியல் ஃப்ளேவர் ஆஃப் ஹாப்பியா. இட் இஸ் ஈஸி டு ஸ்டே ஹாப்பிலி ஹைட்ரேட்டட் வித் டெலிஷியஸ் ட்ரூ லைமேட்ஸ். அப்படின்னா வெயில் காலத்துக்கு நல்லா ஹைட்ரேஷனாக நம்ம ஹைட்ரேட்டாக இருக்கிறதுக்கு நல்லா தண்ணி குடிச்சு தாகத்துக்கு தண்ணிச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதானே இப்போ சம்மருக்கு ஏற்ற ஒரு ட்ரிங்க்கு தான். எலக்ட்ரோலைட்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை இதில். எனர்ஜி இல்லை, எதுவும் கிடையாது. வெறும் சுகரு, ஒரு ஜூஸ், அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முன்னாடி போட்டுருக்காங்க, படிச்சு வரேன். ஈஸி டு ஸ்டே ஹாப்பிலி ஹைட்ரேட்டட் டெலிஷியஸ் ட்ரூ லைமேட்ஸ். கட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். வித் ஸ்டீவியா. அதனால 1 கிராம் சுகர் per பாக்கெட். என்ன இது ஓப்பன் பண்ண முடியல? ஐயோ, இப்படி இந்த சைடில் கட் பண்ணுற மாதிரி. சார், இதை தூக்கின்னு போகிறது கூட ஒரு கத்திரி பிளேடு தூக்கின்னு போகணுமா? என்ன இப்படி பண்ணுறாங்க? கட் ஆயிடுச்சு. இதோ இருக்கே 2 டியர்னு இங்கே இருக்கு பாருங்க. அதான் அந்த பக்கம் நான் பார்க்கல. இதுவா இங்கேயா போட்டிருக்கு? இதோ இருக்கு. இதான் இங்கே இதோ இருக்கு. அந்த பக்கம் திரும்ப ஃப்ரண்ட் பக்கம் தான். அந்த பக்கம் தான் கிளிக்க முடியல. அந்த பக்கம் தான் கஷ்டமாக இருக்குது. வேணாம் விடுங்க, ஒன்று போதும். சரியான கலரு பயங்கரமாக இருக்கா. பார்த்தீங்களாங்க? போட்டவனா அப்படியே சும்மா செகண்டில் கலர் ஓட்டுது. குடிக்கிறோம், கார்டியோ பண்ணுறோம் ஃபுல்லாக. இப்போ ஒரு வாசம் நல்லா இருக்கு. தண்ணி அதிகமா கம்மியா? நேச்சுரல் ஃப்ளேவர் மாதிரிலாம் தெரில. கெமிக்கல் மாதிரி தான் இருக்கு. ஆனால் வாட்டர் மெலன் அந்த லைமோட வாசம் இருக்குது. அந்த ஃப்ளேவர் இருக்கா?
தண்ணி கொஞ்சம் கம்மி லைட்டாக தொண்டையில் இடிக்குது. நம்ம ஜிம் பாய்ஸுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதான் எனர்ஜி ட்ரிங்க். சாப்பிட்டீங்கன்னா செம்ம எனர்ஜியாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துட வேண்டியதான். கொடுத்துட்டாங்கன்னா அவனுங்க எனர்ஜி இருக்குமான்னு தெரியலையே. எனர்ஜிலாம் நம்ம சொல்றதுல தான் இருக்கும். அவனுக்கு என்ன படிச்சா பார்க்க போறானுங்க. ப்ரீ ஒர்க் அவுட் இல்லை, இது ப்ரீ ஒர்க் அவுட்டுப்பா, ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் ஹெவியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட வேண்டியதான் ஏமாற்றி. ரீல்ஸ் ஒன்று வருது தெரியுமா, ஒருத்தன் ப்ரீ ஒர்க் அவுட் வச்சிருப்பான், பக்கத்தில் வந்து தண்ணி தான் வச்சிருப்பான். அவன் எடுத்து குடிச்சிட்டு வெயிட்லாம் ஹெவியாக தூக்கும். உடனே ஏய் தண்ணி தாண்டா அது அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது சொல்ல ஏமாற்ற வேண்டியதான். புளியுது. லெமன் இல்லை, லெமனேட் ஃப்ளேவர் இருக்கிறதுனால அப்படி இருக்கு. எதுவும் எடுக்கலையா எனக்கு சப்ளிமெண்ட்லாம்? எதுவும் எடுக்கல. நான் இதுக்கப்புறம் இன்னிலேருந்து நைட்ரோடெக்கு, கொலாஜனு, அப்புறம் லேப்ரோடா கிரியேட்டினு எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே தான் எடுப்பேன். இப்போ காலையில் வந்து வச்சுருங்க. இப்போ காலையில் வந்து ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கொஞ்சம் லைட்டாக கார்டியோ பண்ணேன். இப்போ வாக்கிங் பண்ணணும், 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக அப்புறம் சப்ளிமெண்ட்லாம் எடுத்துகிட்டு ஈவினிங் தான் வெயிட் ட்ரைனிங்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும்.